ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை மேக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக நான் MacBook Pro M3 மாடல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான் ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் தி ஆப்பிள் ஆத்தரைஸ் செல்லரான தண்டமைக்கில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்ட ட்ரேடிங் ப்ரோக்ராமும் அவைலபிளாக இருந்ததால் என்னுடைய ஓல்டு MacBook Proவை ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு அங்கே ட்ரேடிங் பண்ணிவிட்டு இந்த M3 மாடலை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் என் யூனிட் ஸ்ரீலங்கா வந்ததுமே அதை அவங்க எனக்கு சென்சிட்டிவ் பேக்கேஜில் கொரியர் பண்ணியிருந்தாங்க. நல்ல திக் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி உள்ள எந்த ஸ்பேஸுமே இல்லாமல் டைட் அண்ட் ஃபிட்டாக கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கார்ட்போர்ட்டை ஓப்பன் பண்ணதுமே உள்ளுக்கு MacBook Proவை நல்ல பபிள் பேக் யூஸ் பண்ணி சேஃப்டியாக பேக் பண்ணியிருந்தாங்க. என்னோட இந்த MacBook Pro அப்கிரேடுக்கு ஒரு மெயின் ரீசன், நான் என்னுடைய ஓல்டு MacBook Pro 2020 மாடல் வச்சுருந்தேன். அந்த MacBook Pro நான் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் 6 மந்த்லேயே ஆப்பிள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சிலிக்கான் சிப்ஸுக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஆப்பிள் சிலிக்கான் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எந்த க்ளூவோ ரூமர்ஸோ பெருசாக இருக்கலை. ஸோ நானும் 2020 என்னோடய MacBook Pro 13 இன்ச் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சிலிக்கான் சிப்ஸுக்கு முன்னாடி ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸில் அவங்க எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு ஹார்ட்வேர் சிப்ஸ் மட்டும்தான், அதாவது ப்ரொசஸர். அண்ட் அவங்களோட அவன் ஹார்ட்வேர் அவன் சாஃப்ட்வேரில் ஒரு தேர்ட் பார்ட்டியோட சிப்ஸ் தான் இவ்வளோ நாளும் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சிலிக்கான் சிப்ஸுக்கு மூவ் ஆனது பிறகு எனக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதில் நான் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி இந்த 2023 இயர் எண்டுக்குள்ளே எப்படியும் ஆப்பிள் ஒரு MacBook சீரீஸில் ஒரு அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி M3 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இந்த மாடலில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். முன்னாடி வார ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட பாக்ஸை ஒரு பொலித்தீன் கவரால் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ அவங்களோட என்வாயன்மெண்ட் சேஃப்டி கார்பன் நியூட்ரல் கோலால் அதை வந்துட்டு மீட் பண்ணிட்டாங்க. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு மேலே கொடுத்துருக்க கேஸை நீங்கள் நார்மலாக லிஃப்ட் அப் பண்ணினாலே போதும், பொட்டமில் உங்களோட ஆப்பிள் டிவைஸ் இருக்கிற கேஸ் ஓட்டோவாக செப்பரேட் ஆயிரும். ஆல்ரைட், இப்போ நம்ம பாக்ஸோட டாப் பார்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ள MacBookஐ ஒரு மேட் பொலித்தீனால் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம MacBookஐ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடுவோம். யூஸ்வலாக எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸுக்குமே கொடுக்குற மாதிரி அவங்களோட குயிக் கைட் அண்ட் மெனுவலில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த கைடில் எப்படி உங்களோட மேக்கை செட்டப் பண்ணுறேன்னு சொல்லி பேசிக் கைட்லைன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த முறை ஆப்பிள் வந்துட்டு ஸ்பேஸ் பிளாக் கலரில் அவங்களோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், M3யில் நியூ கலர் வேரியண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பேஸ் பிளாக் கலர் வேரியண்ட். அதை ரீப்ரசென்ட் பண்ணுற விதத்தில் நமக்கு ஸ்பேஸ் பிளாக்கில் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பாக்ஸில் ஆப்பிளோட சார்ஜர்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த வாட்டி ஆப்பிள் வந்துட்டு பிரைடட் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்க ஐஃபோனுக்கு பிரைடட் கேபிள்ஸ் கொண்டு வரல, பட் மெக்குக்கு கொண்டு வந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அதோட நமக்கு USB-C பவர் அடாப்டர் அண்ட் வால் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த முறை ஆப்பிள் USB-C to MagSafe 3 கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் MagSafe அடாப்டரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நம்ம இப்போ MacBookஐ அன்ராப் பண்ணிடலாம். மெட் பொலித்தீன் கவரில் சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்க அந்த MacBookோட கவரை பீல் ஆஃப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன நேப் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பொலித்தீன் கவர்லேருந்து நம்மளோட MacBook Pro வழி எடுத்துடலாம். என்னோடய பழைய MacBook Pro 2020 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எனக்கு இதோட சொலிடான டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ரைட் சைடில் HDMI அண்ட் SD கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, குட் பை டு அடாப்டர்ஸ். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னு சொன்னால் MagSafe சார்ஜரோட அடாப்டர் அண்ட் 2 USB-C தண்டர்போர்ட் மாடல் அண்ட் 1 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க 3.5 mm. ரியர் சைட் பார்த்தோம்னு சொன்னால் MacBook Proன்றதை என்கிரேவ் பண்ணி ரொம்ப சொலிடாக அந்த லேப்டாப்பை வந்துக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக 13 இன்ச் மாடல் யூஸ் பண்ணிக்கிருந்த எனக்கு இந்த 14 இன்ச் மாடலில் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துக்கு ஃபீல் ஆகலை. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி MacBookஐ டர்ன் ஆன் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு சின்ன க்ளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் MacBookோட லிட் ஓப்பன் பண்ணாலே அது ஓட்டோவாக ஸ்டார்ட் ஆயிரும். செப்பரேட்டாக நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற விஷயம்னு சொன்னால் டச் பார். இப்போ எல்லா மேக் வேரியன்ட்ஸ்லேருந்தும் ஆப்பிள் டச் பாரை தூக்கிட்டாங்க. அண்ட் இந்த டச் ஐடியையும் ஒரு கீ ஷேப்பில் இன்டிகிரேட் பண்ணி இந்த நியூ மாடலில் கொடுத்துருக்காங்க. அதோட ஆப்பிள் அவங்களோட பட்டர்ஃப்ளை கீபோர்டை கம்ப்ளீட்டாக கில் பண்ணிவிட்டு M3 வேரியன்ட்ஸில் மேஜிக் கீபோர்ட்ஸ் ஒரு கம்பேக்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கேன். அது வரைக்கும் குட் பை, டேக் கேர்.